Hey dears, decision making, one of the crucial steps in relationship, கரெக்டா? இங்கே நான் மென்ன 3 கைண்ட்ஸாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கைண்ட், என் பார்ட்னருக்கு எதுவுமே பெருசாக தெரியாது, ஸோ எல்லா டெசிஷனும் நான் தான் எடுப்பேன்னு சொல்கிறவங்க. செகண்ட் ஒன், சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நாங்கள் 2 பேருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு டெசிஷன் எடுப்போம்னு சொல்கிறவங்க. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது தேர்ட் கைண்ட், நீ எது சொன்னாலும் ஓகேம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கண்ணை மூடிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க. இது இனிஷியலி வேணும்னா பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் க்யூட்டாக லவ்வபிளாக தோணலாம். அந்த விமனுக்கு அச்சோ என் பார்ட்னருக்கு என் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட், என் டெசிஷனை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகலாம். ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இட் புட்ஸ் அ ஹெவி லோட் ஆன் தோஸ் விமன். பிகாஸ் ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆஸ் அ கப்புளாவோ ஃபேமிலியாவோ எல்லாருக்கும் சேர்த்து யோசித்து எடுக்கணும்னு வரப்போ இட்ஸ் அ வெரி ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே ஒரு ஓவர்லோட் ஆகும். ஆப்வியஸ்லி அது அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். பிகாஸ் இந்த டெசிஷன் நல்ல கரெக்டான டெசிஷனாக இருக்கணுமே அப்படின்னு அவங்க ரொம்ப யோசித்து எடுக்கிறப்ப அது ஒரு ஆன்சைட்டியை க்ரியேட் பண்ணும். இன்கேஸ் டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சின்னதாக தப்பாக போச்சுன்னா கூட என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ்ன்ட் ஃப்ரீடம், திஸ் இஸ் பர்டன். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எதுவாக இருந்தாலும் அது டீம் எஃபர்ட்டாக தான் இருக்கணும், சோலோ ஜாபாக இருக்கக்கூடாது. பிகாஸ் லவ் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங்கில். ஹோப் யூ அக்ரி.